ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜய் பார்வதியை காலையில இருந்து செய்யன்னு செய்யறாங்க. ஒரு கட்டத்துல விஜய் பார்வதி நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்டா அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு விஜய் பார்வதியை கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரஷர் இருக்கு. அதாவது இந்த வீட்டுல சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, இந்த வீட்டுல இருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது வரைக்கும் எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம எஃப்ஜே கூட வந்து அசிஸ்டண்டா இருந்தாப்புல. பட் ஆனா அவர் கையில் அடிப்படுறதுனால அவராலையும் பார்க்க முடியல. சோ விஜய் பார்வதி தான் நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்றாங்க. இல்ல திவ்யா வேற அப்பப்போ போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம விஜய் பார்வதியோட புடவைய வந்து விக்கல் சீக்கிரமும் சுபிக்ஷாவும் வந்து திருடி வச்சிடறாங்க. அதாவது விஜய் பார்வதி அதனாலதான் வந்து மன உடஞ்சு அழுகுறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தெல்லாம் விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் ஆனா விஜய் பார்வதி ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. அதாவது நேத்து பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, எல்லாரோட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க, உங்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நாளைக்கு அயன் பண்ணி தோச்சி அயன் பண்ணி திரும்பி தருவாங்க போல. சோ ஆனா விஜய் பார்வதி அதை மறந்துட்டு இருக்காங்க. ஓகேவா, மறந்துட்டு அவங்க பாத்ரூம்லயே அந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு இருக்காங்க. காலையில விக்கல் சீக்கிரமும் நம்ம சுபிக்ஷாவை அதை பார்த்து எடுத்து ஒலிக்க வச்சிட்டாங்க. ஓகேவா, இங்க இதுதான் வந்து நடந்தது. பட் ஆனா விஜய் பார்வதிக்கு இந்த இடத்துல சரியான பிரஷர் கொடுக்குறாங்கன்றத மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் கூட அவங்க உடஞ்சு அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் விளையாடாதீங்க, இதெல்லாம் வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம், இதுல எதுக்கு விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி புடவையை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து இந்த சமையல் செய்யறது, இதுக்கப்புறம் எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், நான் எதுக்கு செய்யணும், நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு போடுவேன், நீங்க வந்து என்ன திரும்பி வந்து இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க உடஞ்சு அழுகுறாங்க. நம்ம கம்முடி எல்லாம் போயிட்டு சமாதான பத்திராப்புல அப்பயும் வந்து அவங்க அழுதுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமே நம்ம சுபிக்ஷாவும் சபரி விக்கல் விக்ரம் இவங்க 3 பேரும் நின்று இந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஓகேவா, அவங்க எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. விக்கல் விக்ரம் இந்த வாட்டி லைட்டா ரோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் அங்க ஹர்ட் ஆகி அழுகுறாங்க, இந்த இடத்துல நின்று நீங்க கலாச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் நீங்க பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு லாஸ்டா வந்து விக்கல் விக்ரமும் சுபிக்ஷாவும் போயிட்டு பெட்டு கீழே இருந்து அந்த புடவை எடுத்துட்டு வந்து நம்ம விஜய் பார்வதி கொடுவதை பார்க்க முடிஞ்சது. அப்போ சுபிக்ஷா சொல்றாங்க, இது நம்ம பிராங்கா தானே பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்கள சொன்னாங்க. சரி, பிராங்க் எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது எல்லாருமே ஹர்ட் ஆகும். ஓகேவா, அது மட்டும் இல்லாம அவங்க தனியா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்க்கலனா கூட பரவாயில்ல. நம்ம காலையில கூட சொல்லியிருந்தோம், இந்த சாப்பாடு விஷயத்துல அவங்க எல்லாரையும் கரெக்டா ஹேண்டில் பண்றாங்க. விஜய் பார்வதி உண்மையிலே ரொம்பவே மாறி இருக்காங்க அப்படின்னு. உண்மைதான், விஜய் பார்வதி லிட்டரலா வந்து நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப காமா இருக்காங்க, அதான் இங்க முக்கியம். ரொம்ப வாய்ஸ் ஓவர் பண்றது இல்ல, ரொம்ப கத்தி பேசுறது இல்ல, ரொம்ப வந்து யார்கிட்டயும் வந்து சண்டை போறது இல்ல. சண்டை வந்தாலும் வந்து அதை அவாய்ட் பண்ணி அங்க வந்து அதை சாஃப்டா தான் வந்து ஹேண்டில் பண்றாங்க. சோ விஜய் பார்வதி இந்த ஒரு ஷேட் வந்து பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அவங்கள நிறைய விஷயத்துல ஹர்ட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. அது ஒரு லெவலுக்கு மேல போவானன்றத என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த லெட்டர் விஷயம் எல்லாம் எழுது விக்ரம் தான் நினைக்கிறேன். விக்ரமும் நம்ம திவ்யா கணேஷ் அவங்க 2 பேர் தான் அந்த லெட்டரை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இதனால ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ஒருத்தனோட பர்சனல் விஷயத்தை எடுத்து போட்டு அந்த லெட்டர்ல வந்து எழுதி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திருக்காங்க போல. சோ இது வந்து வெளியே ரொம்ப சோசியல் மீடியால ட்ரெண்டா போயிட்டு இருக்கு மக்களே. சோ இந்த மாதிரி பண்ணாம உங்களோட ஸ்டூடெண்ட் கொடுத்த வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஒரு பேட் எக்ஸாம்பிளா வெளியே போயிட கூடாது, அதான் மெயின் மேட்ரு. உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா அது வெளியே இருக்க சொசைட்டியோட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த இடத்துல அது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா போயிடக்கூடாது தனிப்பட்ட கருத்து மக்களே. சோ விஜய் பார்வதி லிட்டரலா இந்த வாரம் ரொம்பவே உடஞ்சு அழுகுறாங்க. வெளியே போறேன்டா, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அழுகுறத பார்க்க முடிஞ்சது. சோ அதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.